சேலம் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போய்விட்டது. ஊழல் செய்து சிறைக்கு சென்றவரை தியாகம் செய்தவர் என்று சொல்வது வெட்கக்கேடு. தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்காத நாட்களே இல்லை. திமுக அரசு விழித்துக் கொள்ளாமல் கும்பகர்ணன் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த 40 மாதங்கள் ஆன போதிலும் 10% வாக்குறுதிகளை கூட அரசு நிறைவேற்றவில்லை. கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட பல முக்கிய வாக்குறுதிகளை திமுக இன்னும் நிறைவேற்றவே இல்லை. தொழில் முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்ட போதிலும் இதுவரை வெளியிடவில்லை என்று கூறியிருந்தார். ஸ்காட்லாந்தில் உள்ள 1345 மீட்டர் உயரம் கொண்ட பென் நெவிஸ் சிகரம் மீது தேசிய கொடியுடன் அண்ணாமலை ஏறியுள்ளார். இந்த சாதனையை பிரதமர் மோடிக்கு அர்ப்பணிப்பதாக தமது எக்ஸ் வலைதளத்தில் பக்கத்தில் போட்டோவுடன் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் அண்ணாமலை கூறியிருப்பதாவது, ஸ்காட்லாந்தில் உள்ள பென் நெவிஸ் சிகரம் பிரிட்டனின் உயரமான சிகரம். இந்த சிகரத்தில் ஏற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சவாலை ஏற்றுக்கொண்டு உச்சியை அடைந்தேன். எனது இந்த சாதனையை நான் பிரதமர் மோடிக்கு அர்ப்பணிக்கிறேன். அவரின் தொலைநோக்கு பார்வையான மிஷன் லைஃப் என்பது ஒரு நிலையான வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதையும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்ட ஒரு பிரச்சாரம். இந்த பயணம் மிகவும் அறிவூட்டுவதாக இருந்தது. எங்கள் பயணம் முழுவதும் பிளாஸ்டிக் இல்லாத தூய்மையை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்தியது. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையேயான நீடித்த நட்பின் அடையாளமான பென் நெவிஸ் சிகரத்தில் மூவர்ண கொடியுடன் ஏறியதில் பெருமை அடைகிறேன் என்று தமது பதிவில் அண்ணாமலை கூறியுள்ளார். பல மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அமைச்சரவை மாற்றம் இன்று அல்லது நாளை அரங்கேற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக 3 பேர் அமைச்சராக இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக உயர்கல்விக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சமூக நீதியை வலுப்படுத்தும் ஏற்பாடு இது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இந்த புரட்சிக்கு சமீப 10 ஆண்டுகளில் வித்திட்டவர் மறைந்த ஜெயலலிதா தான். பட்டியலினத்தை சேர்ந்தவரை பள்ளி கல்வி அமைச்சராக்கியவர் அவர். சிறுபான்மை சமூகத்தவர் கவலைப்பட ஒன்றுமில்லை. ஒருவர் போய் ஒருவர் வருகிறார். பால் வளம் கைமாறுகிறது. சுற்றுச்சூழல் இன்னொருவருக்கு கூடுதலாக போகிறது என தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய குழு கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டிய விஷயம் என்பதை நினைக்கிறோம். உரிய நேரத்தில் கூட்டணி குறித்து பேசும்போது மற்ற விஷயங்களை பேசுவோம். அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புவார்கள். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லை என்றாலும் ஸ்டாலின் சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார். விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு இந்தியா கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் பங்கேற்க இருக்கிறோம். மதுவிலக்கு நிலைப்பாட்டை பொறுத்தவரை யாருக்கும் இருவேறு கருத்து கிடையாது. அனைத்து கட்சியினருமே மதுவிலக்கு வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மதுக்கடைகள் படிப்படியாக மூடப்படும். மது உட்பட அனைத்து விதமான போதைப் பொருட்களும் இல்லாத சமுதாயத்தை நாம் விரும்புகிறோம் என்று கூறினார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த புகாரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க பெங்களூரு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சித்தராமையா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில், தேர்தல் பத்திரங்கள் மூலம் மிரட்டி பணம் பறித்த புகாருக்கு பிரதமர் மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் நில ஒதுக்கீடு புகாரில் ஜாமீனில் உள்ள மத்திய அமைச்சர் குமாரசாமி ஆகியோர் முதலில் பதவி விலக வேண்டும். அவர்கள் பதவி விலகினால் நானும் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தயார் என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர முன்னாள் அமைச்சரும் நடிகையுமான ரோஜா மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்திகளை சந்தித்த அவர், உண்மையில் மிக கஷ்டமா இருக்கு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு கடவுளோடு விளையாடி வருகிறார். சந்திரபாபு நாயுடு தனது சுய நலத்திற்காக எதையும் செய்வார். ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் சந்திரபாபு நாயுடு ஒரு திட்டமும் செய்யவில்லை. சந்திரபாபு நாயுடு தனது தவறை மறைக்கும் விதமாக லட்டு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளார். மார்ச்சுடன் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலம் முடிந்துள்ளது. ஜூலை மாதத்தில் திருப்பதி கோவிலுக்கு நெய் வந்தது. அதில் 4 லாரி நெய் அனுமதிக்கப்பட்டது. 4 லாரி நெய் வனஸ்பதி கலந்ததால் நிராகரிக்கப்பட்டது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெகன்மோகன் ரெட்டியை அரசியல் ரீதியாக பூஜ்யமாக்கவே சந்திரபாபு நாயுடு இதுபோன்ற செயலில் ஈடுபட்டுள்ளார். சந்திரபாபு நாயுடுவுக்கும் பக்தியும் இல்லை, கடவுள் மீது நம்பிக்கையும் இல்லை. கடவுளை தனது சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார். சந்திரபாபு நாயுடு தனது கட்சி அலுவலகத்தில் இருந்து பொய்யான அறிக்கை வெளியிடப்பட்டு தவறு நடந்திருந்தால் திருப்பதி தேவஸ்தானம் பேசியிருக்கிறது. லட்டு விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்காமல் சந்திரபாபு நாயுடு நாடகம் செய்து வருகிறார். மதத்தை வைத்து சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்து வருகிறார் என்று சரமாரி விமர்சனம் செய்தார். விசாகப்பட்டினத்திலிருந்து கூலி படப்பிடிப்பு முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் விமான நிலையத்தில் நிருபர்களை சந்தித்தார். அப்போது ஆன்மீகவாதியாக திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என ரஜினியிடம் நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு சாரி, நோ கமெண்ட்ஸ் என கூறி கருத்து கூறுவதை தவிர்த்தார். மேலும் அவர் தர்பாருக்கு பிறகு போலீஸாக நடித்தது வித்தியாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்றார். சினிமாவில் 50 ஆண்டுகளை எட்டியுள்ளீர்கள். உங்களை மாதிரி திரைத்துறைக்கு வர நினைக்கும் இளைஞர்களுக்கு உங்கள் அனுபவத்தில் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள் என நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு, இது ரொம்ப பெரிய கேள்விங்க, வணக்கம் வணக்கம் நன்றி என நடிகர் ரஜினி பதிலளித்தார்.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.